ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக பட்ஜெட்டில் முக்கியமான 3 அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, கலைஞரின் கனவு இல்லம், சீரமைக்க இயலாத வீடுகளை புதுப்பிக்க 25,000 நிதி உதவின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான 3 அப்டேட்டுகள் கொடுத்துருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் கூடுதல் பயனாளிகள் சேர்ப்பதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 3 விதமான தகவல் என்னன்றதை பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 13,807 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. இதுவரை பயன்பெறாதவருக்கும் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இது வரைக்கும் நீங்கள் பயன்பெறல, புதிய பயனாளர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு கூடுதல் விரைவில் இதற்கான அப்டேட் வந்திருக்கு. அது பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. எல்லோருக்கும் எல்லாம் என்ற திட்டத்தின் மூலமாக கொடுக்க போகிறாங்க. அதே போல் சீரமைக்க இயலாத வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் 25,000 வீடுகள் கட்டத்துக்கு கொடுக்க போகிறாங்க. இது மாதிரி தமிழக அரசாங்கத்தினால கலைஞர் வீடோ, பசுமை வீடோ, அம்மா வீடுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த வீடு திட்டத்தில் வீடு வாங்கியிருக்கவங்க, அவங்களோட வீடை சீரமைக்க முடியாதவர்களால் சீரமைக்கணும்னு நினைக்கிறவங்க 25,000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த வீடுக்கு திட்டத்துக்கு 25,000 ரூபா ஒரு வீடு கொடுக்குறாங்க. மொத்தம் 600 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, கலைஞரின் கனவு இல்லம் பார்த்தீங்கன்னாக்கா, ஊரக பகுதியில் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்ட 3,500 கோடி கிட்ட ஒதுக்கியிருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாம் திட்டத்தின் மூலமாக. இது ஊரக பகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, கலைஞரின் கனவு இல்லம்ன்ற மாதிரி கொடுத்துட்டு வராங்க. அதில் எப்படி விண்ணப்பிக்கணும் எல்லா டீட்டெயிலும் நம்ம போட்டிருக்கோம். உங்கள் பகுதியில் உள்ள கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சென்று தலைவரிடம் மனு கொடுக்குங்க. அப்படி இல்லைன்னா மாவட்ட செயலாளர், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மனு எப்படி எழுதணும் போன்ற முழுமையான தகவல் வேணுன்றாங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக வீடு எப்படி வாங்கலான்ற வீடியோ நம்ம மேக் பண்ணி தரோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.